ஹலோ கைஸ், வெல்கம் டு TechJokers. நான் உங்கள் சுரேந்தர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் மூலிமா மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதன் மூலிமா மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு இப்போ நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் பற்றினது. ஸோ இந்த பேஜஸில் நீங்கள் இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே க்ரியேட்டட் கண்டென்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டட் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண முடியும். ஸோ வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு கேன்வா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ கேன்வா அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு பிளாங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வர ஆரம்பிச்சிடும் கீழே. ஸோ அதில் நீங்கள் பிளாங்க் போஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பேஜ் கிடைக்கும். கீழே டி அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களால் ஒரு டெக்ஸ்ட்டை ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் டெக்ஸ்டிங் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களால் வித்தின் 1 ஹவருக்குள்ளே 5 to 6 இமேஜஸ் ஈஸியாகவே உங்களால் கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட்க்கான ஐடியா மட்டும் உங்களால் யோசிக்க முடிஞ்சுன்னா நீங்கள் 1 டேக்கு எவ்வளோ வேணும்னு ஆட் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா ஒரு சிம்பிளஸ்ட் வே. கேன்வாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான இமேஜஸ் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஈஸியான இமேஜஸ் நீங்கள் கேன்வாவில் க்ரியேட் பண்ணும்போது இதில் நீங்கள் பிக்சர்ஸ் கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் கூட பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நான் பிக்சர்ஸ் தனியாக எடுத்துக்கிறேன் கூகுள்லேருந்து அப்படின்னீங்கன்னா, நீங்கள் அந்த பிக்சர்ஸ் கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் பிக்சர் அதில் அப்லோட் பண்ணி அங்கே தான் பிக்சர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான வேலை கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேன்வா ஒரு சூப்பரான வெப்சைட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு எந்த அளவு ஃபிட் வேணுமோ வச்சுட்டு அகெயின் நீங்கள் கண்டென்ட்டை கீழே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட போஸ்ட்டுக்கு அவங்க அமௌண்ட் தருவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றதையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இந்த கண்டென்ட்டை எப்படி அவங்களுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணணும். மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டில் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்களால் அவங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸை சென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இமேஜஸ் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு மணி தருவாங்க. ஸோ அது மூலிமா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு பேஜுக்காக ஒர்க் பண்ணாமல் மோர் தென் 1 பேஜஸாக சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேஜஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அவங்களோட தீம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நிறையவே வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான வேலை. உங்களுக்கு மொபைல் இருந்துச்சுனாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு பேஜுக்கு மட்டும் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணாமல் ஸோ அதுலேயே சஜஷன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேஜஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேஜஸ் இருக்கும். உங்களுக்கு எதுக்கு கண்டென்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்ரோச் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் நீங்கள் நார்மலாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ன்ற சொல்கிறது மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே அவங்க அதாவது கண்டென்ட் க்ரியேட்டட் இமேஜஸ் தான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் க்ரியேட்ஸை நம்மளே பண்ண முடியும். அது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா தான் இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹே ஐ லவ் யுவர் கண்டென்ட், இட்ஸ் ரியலி அமேசிங், ஐ ஆம் ஏ கண்டென்ட் ரைட்டர் அண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிரியேட்டிங் ஏ கண்டென்ட் ஃபார் யூ அட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் 1 போஸ்ட்டுக்கு மினிமம் $1 $3 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா 1 to 5 போஸ்டர்ஸ் போடுவாங்க. ஸோ உங்களால் அவங்களுக்கு 1 to 5 போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா உங்களால் 1 ஹவர்லேயே க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சேனலுக்கு ஒர்க் பண்ணாமல், அதாவது ஒரு பேஜுக்கு ஒர்க் பண்ணாமல் நிறைய பேஜுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நிறைய இன்கம்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கண்டென்ட்டை நல்லா க்ரியேட் பண்ணி தரீங்களோ அந்தளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் ஜோக்கர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.